பேரன்பின் சொந்தங்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நடைபெற்ற அரசியல் நகர்வு என்ற யூடியூப் தளத்தில் விவாத நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அதிலே அரசு சவுக் சங்கனுடைய அந்த அட்மினையும் அந்த ஊடகத்தையும் முடக்க முயற்சிக்கிறதா என்ற விவாத நிகழ்ச்சி. அதிலே தேசிய முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவனர் என்று ஜிஜி சிவா அவர்களையும், தேசிய முஸ்லீம் லீக் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் என்று நான் தடா ரஹீம் அவர்களையும் அழைத்து பேசியிருந்த விவாத நிகழ்ச்சியில் ஜிஜி சிவா என்ற அந்த அறிவற்ற பிராணி எப்படி பேசியிருக்கிறார் என்றால், எல்லாவற்றையும் பேசிவிட்டு எதற்குமே சம்பந்தம் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய அல்லது களத்திலே வேட்பாளராக நாம் நிறுத்திய முதன்மை போராளியாக இருக்கக்கூடிய பெண் புலி காளியம்மான் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக சமூக வலைதளங்கள் கருப்பாட்டுக்காரி என்றெல்லாம் இருக்கிறது, அவர் 1000 ரூபாய் கொடுத்ததை தேர்தலில் கொச்சைப்படுத்தினார் என்று அந்த விவாதத்தை கொண்டு செல்கிறார். சற்றும் அறிவற்ற இந்த திமுகவிற்கு சும்படிக்கக்கூடிய இந்த ஜடங்களை என்னவென்று சொல்வது? நாம் தமிழர் கட்சியினுடைய புலிகள் களத்திலே நின்று போராடுகின்ற போது இந்த அரசு 1000 ரூபாய் மகளிர் உரிமை கொடுக்கின்றோம், கலைஞர் உரிமை தொகை கொடுக்கிறோம் என்று எங்கிருந்து வந்தது கலைஞனுடைய பெயர்? மக்களுடைய பணத்தை அவர்களை கொடிகாரர்களாக்கி உங்களுடைய சாராய ஆலையின் மூலமாக பல லட்சம் கோடிகளை பெருக்கி கொண்டு அரசிற்கு வருவது ஒரு புறம் இருந்தால், உங்களுக்கு பதுக்குவதற்கு பல்லாயிரம் கோடிகளை பதுக்கி கொண்டு சாராய ஆலைகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சாராய அதிபர்களுடைய ஆட்சி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. அதே போல தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய ஆட்சியும். இந்த திருட்டு திராவிடத்தை அடித்து ஒழிக்காமல் அதற்கான இந்த தமிழ்நாட்டிற்கான சிறந்த ஒரு அரசியலை படைக்க முடியாது என்பதை கருத்தில் கொண்டு களமாடி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களையும் நாம் தமிழர் கட்சியினுடைய முதன்மை போராளிகளையும் தேவையற்ற வம்பிற்கு இழுப்பது என்பதும், அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது, தனிநபர் தாக்குதலை முன்னெடுப்பதை வன்மையாக கண்டிக்கின்றேன். இது போன்ற எந்த ஒரு விவாத நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது குமுதம் போன்ற மாத இதழ்கள், வார இதழ்கள் என்று அவனவன் தன்னுடைய கற்பனைக்கு எட்டியவற்றையும் சேர்த்து இருப்பதை இல்லாததை எல்லாம் நாம் தமிழர் கட்சியின் மீது பழியாகவும் அவதூறாகவும் நீங்கள் போடுவது என்பது சற்றும் ஏற்புடையதல்ல. அவையில் அனைத்தும் அருவருக்கத்தக்கதாக இருக்கின்றது. எங்களை குறித்து வரக்கூடிய நல்ல விடயங்களை எதையுமே பேச தயங்குகின்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்கின்ற காட்சி ஊடகம், அச்சு ஊடகம் எல்லாம் இப்படி ஏதாவது ஒரு அவதூறு கிடைத்து விட்டால் அதை பரிதாக எடுத்துக்கொள்வது, அதுபோல களத்திலே விமர்சித்த அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை பற்றி, இந்த 1000 ரூபாயை கொடுத்து எங்களுடைய மக்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள், இந்த 1000 ரூபாய் எங்கிருந்து பெறப்பட்டது, இந்த 1000 ரூபாய் நீங்கள் உங்கள் அப்பன் வீட்டு சொத்தையாக கொடுக்கிறீர்கள் என்றெல்லாம் மக்கள் கேட்கிறார்கள் என்பதை எங்களால் முன்வைக்க முடியும். நீங்கள் எல்லோருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு தகுதி பார்த்து கொடுக்கிறோம் என்று நீங்கள் மாற்றி பேசவில்லையா? ஒரு அரசு திட்டத்தை செயல்படுத்தும் போது அதற்கான சில ஃபில்ட்ரேஷன்ஸ் அல்லது வரைமுறைகள் வைத்திருப்பதில் பிழை இல்லை. ஆனால் இது அரசனுடைய திட்டமா? இது மறைமுக லஞ்சம் அல்லவா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவும் ஆற்றலும் ஏதேனும் ஒன்று இருக்கிறதா? இப்படியெல்லாம் ஒரு வாக்குறுதியை கொடுத்து தேர்தலை சந்திப்பதற்கு உங்களுக்கெல்லாம் இழிவாக இல்லையா? சோற்றில் எண்ணெய் போட்டு சாப்பிடுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்க தோன்றுகிறது. என்னதாண்டா திங்கிறீங்க நீங்கள்? உங்கள் அளவுக்கு நாங்களால் இறங்கி பேச முடியாதுன்னு நினச்சிட்டிங்களா? கொஞ்சம் கூட அறிவுன்றது ஏதாவது இருக்கா? திமுகவுக்கு சொம்படிக்கிறது, இல்லை திமுகவுக்கு ஒட்டுணிகளாக இருக்கிற பஞ்ச பராதிகள், நீங்கள் திங்கிறதுக்காக, நீங்கள் எதையாவது ஒன்று பேசுகிறதுக்காக இந்த மாதிரி வலைதளங்களை பயன்படுத்துறது, அல்லது அரசுக்கு நாங்கள் உற்ற துணையாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சீன் போட்டுருக்கிறதுலாம் நிறுத்திக்கிங்க. இந்த ஜிஜி சிவா யாராக இருந்தாலும் சரி, தரம் தாழ்ந்து எங்களால் 3ஆம் தரம் 4ஆம் தரம் பேச்சுகளை எங்களால் பேச இயலாது என்று கருதிவிட வேண்டாம். நாங்கள் நாகரிக அரசியலை இந்த மண்ணிலே முன்னெடுக்க விரும்புகின்றோம். தேவையற்ற விவாதங்களில் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது, அக்கால் காளியம்மாள் போன்ற முதன்மை போராளிகளை நீங்கள் இழிவுபடுத்துவது, அவரை மட்டுமல்ல எந்த ஓர் நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினரையும் அல்லது தலைமையை நீங்கள் அவதூறாக பேசினால், அவதூறாக சித்தரிக்க விரும்பினால், அது யாராக இருந்தாலும் அவருடைய முகத்தழி கிழிக்கப்பட்டு அவர்களுடைய அனைத்து மரியாதையும் இங்கே இழக்கக்கூடிய நிலையை நாங்கள் உருவாக்குவோம். தேவையற்ற பேச்சுகளையும் கருவாட்டுக்காரி காளியம்மாள் என்றெல்லாம் நீங்கள் அவதூறை நீங்கள் பேசுவது, ஆம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணை உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை என்று நக்கீரனார் சிவபெருமானை பார்த்து கேட்டபோது
அத்தகைய ஓர் கேள்வியை தான் இங்கே நாங்கள் வைக்கின்றோம். ஆம், அவர் மீனவர் குடும்பத்தை சார்ந்தவர், அவர் மீன்களை விற்றார், கருவாட்டை விற்றார், அதில் என்ன தவறு? எதை எங்கே பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்து தெளிந்து பேசுங்கள். நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையே கருவாட்டுக்காரியின் மைந்தன், எருமை தோல் என்றெல்லாம் பேசியவர்தான் நாம் கலைஞர் என்று இதனால் வரை பேசிய போற்றிய குலைஞர் என்பதை தமிழ்ச் சமூகம் நன்கு அறியும். இனியும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் ஏமாற்றி பிழைக்கலாம், திருடி பிழைக்கலாம் என்று இந்த திராவிடம் நினைத்தால் அது ஒருபோதும் நடைபெறாது. அதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. இனி இந்த காலம் பிரபாகரனுடைய பிள்ளைகளின் காலம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இரா கதிரேசன்.